ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, நீ நல்லதே நினைத்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நான் உன்னோடு தான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். பிள்ளையே, உன் கடந்த காலத்தை நினைத்து நீ கவலைப்பட்டது போதும். எழுந்து வா, உனக்கான காலம் வந்துவிட்டது. நீ அழுது கொண்டே இருந்தால் இங்கு எதுவும் மாறப்போவது கிடையாது. உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. அப்படி என்ன நடந்து விட்டது? உனக்கு யாரும் இல்லை என நீ நினைக்கிறாயா? என் அழகு பிள்ளையே, உனக்காக நான் இருப்பதை நீ மறந்து விட்டாயா? நான் உன் அருகில்தான் இருக்கிறேன். உன்னை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ அன்பு வைத்தவர் உன்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டார்கள் என்று நினைக்காதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். இந்த உலகில் அதிகமாக தட்டுப்பாடு இருப்பதே அன்பிற்கும் நிம்மதிக்கும் பொறுமைக்கும் தான். இது உன்னிடம் அதிகம் இருக்கிறது. அன்பு இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும். நிம்மதி இருக்கும் இடத்தில் நல்ல சிந்தனை திறன் இருக்கும். பொறுமை இருக்கும் இடத்தில் இவை அனைத்துமே இருக்கும். என் அழகு பிள்ளையே, நீ நினைக்கலாம், என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆனால் உன் அன்னைக்கு உன்னை பிடிக்கும். அதனால்தான் இப்போது உன்னிடம் பேச தேடி ஓடி வந்திருக்கிறேன். உன்னை உன் தாய் புரிந்து கொண்டேன். உன் நல்ல குணங்களை அறிந்துதான் இனியும் நீ கஷ்டப்படக்கூடாது, இனியும் நீ கண்ணீர் சிந்தக்கூடாது என உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் அழகு பிள்ளையே, நீ பட்ட அனைத்து துயரங்களும் இன்றோடு முடியப் போகிறது. நீ இந்த பதிவினை முழுமையாக கேட்டு முடிக்கும் பொழுது உன் மனதில் ஒரு மாற்றத்தையும் நீயே உணர்வாய். உன் மனதில் நான் இருப்பதையும் முழுமையாக உணர்வாய். உன் ஆழ் மனதில் இருக்கும் குழப்பத்தையும் பாரத்தையும் உன்னுடைய வேண்டுதலில் வைத்துவிடு. இனி நீ யாரையும் நினைத்து கலங்காதே. உன்னுடைய பணிகளை திறம்பட செய்து வா. வாழ்க்கையில் வெற்றி என்பது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். பல தோல்விகளை கண்ட பிறகு இனி எனக்கு வெற்றியே கிடைக்காது என வெறுப்படைந்து விடாதே. என் அழகு பிள்ளையே, உனக்கு வரும் தோல்வியை நீ பாடமாக எடுத்துக்கொள். அதை நீ பாடமாக எடுத்துக்கொண்டால் இரண்டாவது முறை நீ வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது அது உனக்கு உறுதுணையாக இருக்கும். வெற்றியும் தோல்வியும் உன் வாழ்க்கையை முடிவு செய்ய போவதில்லை. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் தான் அதை முடிவு செய்யும். உன்னை யாராவது ஏமாற்றினாலோ, உனக்கு யாராவது துரோகம் செய்தாலோ அதை கண்டு பயந்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பாதே. நீ யாரிடம் புலம்பினாலும் உனக்கான தீர்வு கிடைக்கப் போவதில்லை. ஆனால் உன்னை பற்றி நீ முழுமையாக ஒருவரிடம் கூறினால் உன்னுடைய பலவீனம் அவர்களுக்கு தெரிந்துவிடும். அதனால் மீண்டும் இவர்களும் உன்னை ஏமாற்ற வாய்ப்பு அதிகம் உள்ளது. அதனால் உன் மனதில் இருப்பதை யாரிடமும் சொல்லி அழாதே. என் அன்பு பிள்ளையே, நீ என்னை தேடி வா. நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் யாரும் இல்லை என கலங்குகிறாய்? என்னிடம் உன் மனதில் இருப்பதை வேண்டுதலாக கூறிவிடு. அதை அனைத்தும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை படைத்த எனக்கு உன்னை வழிநடத்தவும் தெரியும். நீ நினைக்கும் முன்பே நான் அதை செய்து கொடுப்பேன் உனக்காக. என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உன்னோடு என்றும் இருக்கும். உன்னை விட்டு சென்றவர்களையும் நீ இழந்தவைகளையும் நினைத்து கொண்டு உனக்காக நான் கொடுப்பதை இழந்து விடாதே. உனக்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என உன் அன்னைக்கு தெரியும். அதனால் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உனக்கானது உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையோடு நீ காத்து கொண்டிரு. என் அழகு பிள்ளையே, நீ உன் நல்ல எண்ணங்களுக்காகவே உன் வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைய போகிறாய்.
யார் உனக்கு தீங்கு செய்தாலும் நீ அவர்களை மன்னித்து விடு. ஏன் தாயே, நான் அப்படி செய்ய வேண்டும் என கேட்கிறாயா? ஆம் என் அழகு பிள்ளையே, அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு இன்று இல்லை என்றாலும் நிச்சயம் ஒரு நாள் தக்க சமயத்தில் அவர்களுக்கான பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன். தீய குணம் கொண்டவர்களுக்கு தெய்வம் பணத்தையும் பொருளையும் வாரி கொடுப்பது போலதான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அங்கு அதனால் எந்த ஒரு நற்பயனும் இருக்காது. ஆனால் நல்ல குணங்களை கொண்ட என் அழகு பிள்ளைகளுக்கு பணம் பொருள் இல்லை என்றாலும் அவர்களோடு அவர்களின் தாயானவள் நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, எனக்கான நல்லது மட்டும் இன்னும் நடக்கவில்லையே என்று நீ வருந்தாதே. உன் நல்லதை கொடுப்பதற்காக தான் உன் அம்மா நான் வந்துள்ளேன். உன் கவலைகளையெல்லாம் தூரம் ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கு இன்பத்தை வாரி வழங்க இந்த அம்மா வந்துவிட்டேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்வதை கவனமாக கேள். நான் உனக்கு காலதாமதம் ஏற்படுத்தினேன். ஒன்று, சில விஷயத்தை திருத்தி கொடுத்து விடலாம் என்று. ஒரு சில விஷயத்தை திருத்தவே முடியாது. ஏனென்றால் பிறவிகள் என்பது வாழ்க்கையில் பலவிதம் இருக்கிறது. ஆனால் சில விஷயங்களை சொல்லி புரிய வைத்து விடலாம். சில விஷயங்களை பட்டால்தான் புரியும் என்று சில ஜென்மங்கள் திரிந்து கொண்டு இருப்பதனால் இந்த ஜென்ம மானிட பிறவியில் அனைத்தையும் பட்டுதான் திருத்த முடியும். அதேபோல் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்தவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் நடக்கும். உன்னுடைய எண்ணங்கள் கனவுகள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே என என்ன செய்வது என்று யோசிக்காதே. அனைத்தும் மாறும். எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாதே. நிச்சயம் வெற்றி கிட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைப்படிதான் நடக்கிறது என்பதையும், அப்படி இருக்கும்போது துயரங்களை அனுபவித்துதான் உன் வாழ்க்கையை நீ கடந்தாக வேண்டும் என்பதை புரிந்துகொள். நீ கண்ணீர் விட்டது அனைத்துமே போதும் தங்கமே. உன்னுடைய அத்தனை கவலைகளையும் இப்பொழுது முடிந்துவிட்டது. உன்னை முகம் மலரச் செய்யவே உன் அம்மா நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். உன் நெஞ்சில் இருக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்திருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ மறுபடியும் உன் துயரத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ சற்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும். உன் பிரச்சனைகளை தீர்க்க நானே வருவேன். இல்லை என்றால் அந்த நேரத்தில் பிரச்சனையை தீர்க்க வேறு யாராவது நானே அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. சந்தேகமின்றி சலனமின்றி என்னை வாழ்த்தி வணங்குவோரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். சந்தோஷத்தையும் நான் உனக்கு சன்மானமாக அளிப்பேன். என்னுடைய அருளை நீ நிச்சயமாக பெறுவாய். கவலை, கஷ்டம், துன்பம், துயரம், பகை, பிணி, வறுமை இவை அனைத்துமே இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும். நான் உன்னோடு இருக்கிறேன். என் அழகு பிள்ளையே, நீ நன்றாக எல்லா செல்வ வளத்தையும் பெற்று வாழப்போகிறாய். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன்னை நான் பார்த்து கொள்வேன். என் அழகு பிள்ளையே, இனி நீ கண்ணீர் சிந்தக்கூடாது. உன் கண்ணீர் விலைமதிப்பற்றது. அதை வீணாக்காதே. தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ். நான் உனக்கான அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். நல்லதே நினை. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.